எனக்கு பிடிச்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த பாட்டில் தான் நீங்களும் நானும். நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கோம், எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் உங்களை பத்தி யாரோ பின்னாடி பேசுறாங்க. சோ இதுதான் உங்க மனசுல கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அந்த விஷயம் நம்மளுக்கு கொஞ்சமா ஹர்ட் பண்ணுது. அதனால நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காம நீங்க விட்டுடுறீங்க. அப்புறம் இன்னொரு ஒரு நாள் உங்களை பத்தி இல்லாத விஷயத்த சில பேர் பேசுறாங்க. உங்களுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லலன்னு தெரியல. அதனால நீங்க அதுவும் கண்டுக்காம விடுறீங்க. ஆனா அது உங்க மனசுல கொஞ்சமா இறங்குது. இன்னொரு ஒரு நாள் ஒருத்தவங்க உங்களை காரணமே இல்லாம வெடுக்கிறாங்க, அவங்க பத்தி இல்லாதது பேசுறாங்க. அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது உங்களால ஏத்துக்கவே முடியல. இதெல்லாம் நீங்க உங்க மனசுல எடுத்துருக்கும் போது உங்க மனசு அழுக்காது. இத பத்தி பைபிள்ல மேத்யூ 12:34 என்ன சொல்றாங்கன்னா, இருதயத்தின் நெருங்கினால் வாய் பேசும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்றோம்? சில பேர் மன்னிக்கிறது கஷ்டமா எடுத்துப்பாங்க. அவங்க சொந்த மனுஷனால செய்ய முடியாது. ஆனா நம்மளுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். நம்மளோட ப்ரைட், ஈகோ இத எல்லாத்தையும் விட்டுட்டு ஜீசஸ் கிட்ட கொடுத்தோம்னா, ஜீசஸ் கிட்ட இதுல இருந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும் போது, இந்த கப்பு தான் ஜீசஸ் நம்மளுக்காக கிராஸுக்கு போனாங்கன்ட்டு நினைச்சுக்கலாம். நம்மளுக்காக கிராஸ்ல எல்லாம் செஞ்சுட்டாங்க. நம்மளோட கஷ்டம், நம்மளோட வேதனை எல்லாத்தையும் ஜீசஸ் கிராஸ்ல பே பண்ணிட்டாங்க. நம்ம ஜீசஸ் கிட்ட கொடுக்கும் போது அவங்க அந்த வேலைய பாத்துப்பாங்க. கஷ்டம் வெறுப்பெல்லாம் கிராஸுக்கு போயிடுது. நான் கிளீனா ஆயிடுச்சோம். நம்ம ஹர்ட் பண்ணது எல்லாமே சிலுவைக்கு போயிடுச்சு. ஜீசஸ் வந்துட்டு நம்ம கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கலான்ட்டு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கசப்பெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தோம்னா ஜீசஸ் நம்ம ஹார்ட்லயே எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஜீசஸ் பரிசுத்தமானவர். அவருக்கு நம்ம சுத்தமான இடத்த கொடுக்கணும். நம்ம மனசுல இந்த அழுக்கெல்லாம் வச்சிருந்தோம்னா நம்ம சொந்த முடிச்சினாலேயே நம்ம செஞ்சோம்னா அது வேஸ்ட். சோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. பை பை. God bless you.